நீங்க விஜய்க்கு பிரிஞ்சிருக்கிறது வந்து டிஎம்கே ஓட்டு மட்டும் பிரிஞ்சிருச்சுலாம் சொல்ல முடியாது. நீங்க எல்லா பகுதியான ஓட்டையும் அவரு கணிசமா வாங்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இப்ப அதிமுக வந்து 67 தொகுதியில இப்ப முன்னிலை வருதுன்னு வருது. ஆனா நீங்க கணிசமான வாக்குகள் அப்படிங்கிறது வந்து தாவேகா எப்படி இவ்வளவு பெரிய வாக்கு வாங்குது அப்படின்னா, அதிமுக வாக்கு இல்லாம தாவேகா வந்து டிஎம்கே மட்டும் பிரிச்சது அப்படின்னா, மத்த தொகுதிகள்லாம் என்ன நிலவரம்? ஏன் வந்து இப்ப 234 தொகுதியில அதிமுக கூட்டணி எவ்வளவு தொகுதியில போட்டியிடுது? இல்லாட்டி வெறும் 67ல மட்டும்தான் ஏடிஎம்கே போட்டியிட்டதா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப அந்த கேள்விக்கு பதில் அப்படிங்கிறது வந்து அதிமுக ஓட்டுமே தாவேக்காக்கு போயிருக்கு அப்படிங்கிறதுதான். சில தொகுதியில இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்களும் ரொம்ப முக்கியமா விஷயமா தான் இந்த தேர்தல்ல பார்க்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா சில பேர் ஏற்கனவே அமைச்சரா இருந்திருப்பாங்க, அந்த தொகுதி மக்களோட ரொம்ப க்ளோஸ்டா இருந்திருப்பாங்க, நல்ல உறவுல இருந்திருப்பாங்க, அவங்களோட அடிப்படை தேவைகள் பூரா தெரியும், அவங்களோட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்கு. அதோட விசுவாசமா ஜனங்கள் வந்து என்ன வந்தாலும் அதை வந்து அந்த அவங்களுக்கு தான் போடுவாங்க. குறிப்பா சொல்லணும்னா இந்த தேர்தல்ல கேஸ் ஃப்ளோங்கிறது ரொம்ப அதிகமா இருந்தது. பெரும்பகுதியான கட்சிகள் வாக்குக்கு ரூபா கொடுத்தாங்க. குறிப்பா வந்து கோயம்புத்தூர் மாதிரியான இடங்கள்ல எல்லாம் வாக்குக்கு 5000, சில இடங்கள்ல வந்து 1 கிராம் தங்கம் வரைக்கும் போனது. எந்த கட்சியுமே குறிப்பா திராவிட கட்சிகளா இருக்கக்கூடிய எந்த கட்சிகளுமே விதிவிலக்கு இல்லாம கொடுத்தாங்க. தாவேகாவும் சில நேரங்கள்ல சில இடங்கள்ல கொடுத்திருக்காங்க. எல்லா பேருட்டையும் காசு வாங்கின மக்கள் அவங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சாங்களோ அதுக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல அம்சமா தான் பார்க்க வேண்டியிருக்கு. அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க காசை வாங்கிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணல நாங்க அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த வகையில வந்து மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. அது என்ன வகையான மாற்றம் அப்படிங்கிறது இவங்க ஆட்சி நடத்தையில நமக்கு தெரிய வரும்.